வெல்கம் வியூவர்ஸ். இது ஜுங்கோ ஃப்ரூட்டோ கேஸ் உடைய பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். மேலும் நேத்து டெலிகிராம்ல கிரைம் சீன் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்டேட் ஆகாம இருந்துச்சு. இப்போ அப்டேட் பண்ணிருக்கேன். நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுடைய மனசை திடப்படுத்திட்டு செக் பண்ணி பாருங்க. ஹிரோசி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அவன் அடைச்சு வச்சிருக்கிற அவனுடைய கஸ்டடியில் இருக்க ஜுங்கோவை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். அதுல 100க்கும் மேற்பட்ட ஆண்களால தொடர்ந்து ரேப் பண்ணப்படுறாங்க, டார்ச்சர் பண்ணப்படுறாங்க. அப்படி போன நபர்கள 2 பேர் தான் டெட்சுவோ மற்றும் காய். இவங்க ஜுங்கோவுடைய நிலைமையை பார்த்து அடிக்க மனம் இல்லாம அங்க இருக்காங்க. ஆனா ஹிரோசி ஆர்டர் பண்ணதால அந்த பயத்துல அவங்களும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்ததுமே அதுல ஒருத்தனுக்கு தான் இன்னைக்கு செஞ்ச விஷயம் அவனுடைய மனதை ரொம்பவே உறுத்திட்டு இருந்திருக்கு. சோ அவன் தன்னுடைய பிரதர் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அவனுடைய பிரதரோ உடனடியா அட்ரஸோட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. சோ 2 போலீஸ் ஆபீசர் அந்த அட்ரஸுக்கு போய் செக் பண்றதுக்காக போறாங்க. அப்படி போன அந்த போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. வீட்டுடைய கதவும் திறக்கப்படுது. கதவை திறந்தது மினாட்டோவுடைய பேரண்ட்ஸ். அப்ப போலீஸ் இத பத்தி கேட்டப்ப அப்படியெல்லாம் இங்க எந்த ஒரு பொண்ணு இல்லையே, அந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவும் நடக்கல. சப்போஸ் நாங்க சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வேணா உள்ள வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸோ உள்ள ஒரு அடி கூட எடுத்து வச்சு செக் பண்ணாம இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா அங்க வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணப்பட்டு இருந்தா இவங்க எப்படி உள்ள வந்து வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லுவாங்க. அப்படி நம்ம உள்ள போய் செக் பண்ணா மாட்ட போறது அவங்க தானே. சோ கண்டிப்பா அப்படி எதுவும் இருக்காது அப்படின்னு உள்ள போய் செக் பண்ணாமையே அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க. ஜுங்கோவை காப்பாத்த வந்த வாய்ப்பும் கையெற்ற தூரத்துல இருந்துமே காப்பாற்ற முடியாம போகுது. போலீஸ் எப்படி வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நேத்து வீடியோல சொன்னதை விட இன்னுமே பல மடங்கு கொடூரத்தை ஜுங்கோ ஃப்ரூட்டோ அனுபவிக்க போறாங்க. பெண்கள் எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய, ஆண்கள் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆண்களுமே பார்க்க வேண்டிய ஜுங்கோ ஃப்ரூட்டோவுடைய கடைசி 44 நாட்களை பத்தி தான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஆல்ரெடி பேரி மேட்சை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நீங்க இன்னும் அதுல ஜாயின் பண்ணாம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருந்தா இதை பாருங்க. பேரி மேட்ச் வேர்ல்டு வைடான ரொம்பவே ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம். இதுல டிஃபரெண்ட் ஸ்போர்ட்ஸான கபடி, கிரிக்கெட் மற்றும் இ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸை கூட ப்ரெடிக்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். பேரி மேட்ச்ல மட்டும்தான் வெர்ச்சுவல் கபடியில கூட ப்ரெடிக்ட் பண்ணலாம். ட்ரை பண்ண வேண்டிய ஒண்ணு. இதுல ரிஸ்க் குறைக்கிறதுக்காக சில டிப்ஸ். ஒரே கேம்ல எல்லா மணியும் போடாம டிஃபரெண்டான கேம்ஸ்ல ப்ரெடிக்ட் பண்ணணும். ப்ரோஸ் இத டிவைட் அண்ட் கான்குவர் அல்காரிதம் அப்படின்னு சொல்றாங்க. அத்லெட்ஸ் உடைய ரேங்கிங் மற்றும் ரேட்டிங்ஸை அனலைஸ் பண்ணி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையா டெசிஷன் எடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி அக்கவுண்ட் மேக் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோடைய லிங்க் இருக்கு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட்டை ஃபாஸ்டா வித்ட்ரா பண்ணுங்க. பேரி மேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணிருக்கேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துரும். டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஜப்பான்ல டிசம்பர் மாதத்துல ரொம்பவே குளிரா இருக்கும். இரவு நேரங்கள்ல மைனஸ்ல தான் டெம்பரேச்சரே இருக்கும். அப்படி இருக்கிற அந்த டைம்ல தினமுமே அடிக்கிறது, ரேப் பண்றது, லைட்டஸ் வச்சு சூடு வைக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இரவு நேரத்துல பால்கனில உடம்புல எந்த ஒரு துணியுமே இல்லாம ஜுங்கோ ஃப்ரூட்டோவை வெளியே விட்டு கதவை லாக் பண்ணிடுவாங்க. அந்த நடுங்குற குளிர்ல இரவு முழுவதுமே அவ்வளோ வலியோட வெளியவே கிடப்பாங்க. சில சமயங்கள்ல ஃப்ரீசர்ல கூட அடைச்சு வச்சு தங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல மறுபடியுமே வெளியே இழுத்து அடிக்கிறது அப்படி
அப்படின்னு எப்பவும் போல டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜுங்கோ பாத்ரூம்க்கு வரணும் அப்படின்னா அவங்கள அடைச்சு வச்சிருக்கிற ரூம்ல இருந்து கீழ் ஃப்ளோருக்கு படிக்கட்டு வழியா தான் வரணும். அப்படி பாத்ரூம்க்கு வர்றதுக்கு நடக்க முடியாம அங்கிருந்து வர்றதுக்கு மட்டுமே 1 மணி நேரம் ஆகும். அப்படி 1 மணி நேரம் மெல்ல மெல்லமா நகர்ந்து வந்துதான் பாத்ரூமே போவாங்க. அந்த மாதிரியான சமயத்துல தான் ஒரு நாள் இந்த 4 பேருமே கஞ்சா போதையில அப்படியே ஹையாகி மயக்கம் போட்ட மாதிரி ஆயிருக்கானுங்க. அப்போ அதே ரூம்ல இருந்த ஜுங்கோ இத பார்த்துட்டு இந்த சூழ்நிலைய தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க நினைச்சாங்க. கீழ் ஃப்ளோர்ல தான் டெலிபோன் இருக்கு. சோ மெதுவா நடக்க முடியாம நகர்ந்து வந்து கீழ் ஃப்ளோர்ல இருக்கிற டெலிபோனை கையில் எடுக்கிறாங்க. அதுல எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்றாங்க. ரிங்கும் போகுது. ஆப்போசிட்ல அட்டென்ட் பண்ண போலீஸ் ஹலோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதற்கு ஜுங்கோ பேச ஆரம்பிக்கும் பொழுது கரெக்டா அந்த 4 பேர்ல ஒருத்தன் வந்து ஜுங்கோவுடைய வாயை பொத்திட்டு டெலிபோனுடைய ரிசீவரை வாங்கி சாரி சார் தெரியாம கால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை கட் பண்றான். இப்போ இந்த 4 பேருமே ஜுங்கோ மேல ரொம்பவே பயங்கரமா கோவம் அடைகிறாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ் கிட்ட மாட்டிருப்போம் அப்படின்னு அப்செட் ஆகுறாங்க. இதற்கு ஜுங்கோவிற்கு கரெக்டான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஜுங்கோவுடைய கால்களை ஒருத்தன் அமுக்கி பிடிச்சிட்டு கால்கள்ல அதாவது பாதம் வரைக்கும் மட்டும் பெட்ரோலை ஊத்தி அதுல தீ பத்த வைக்கிறாங்க. அப்படி அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பெரிய கிளாஸ் பாட்டில் எடுத்து ஜுங்கோவுடைய பிரைவேட் பார்ட்ல சோடமைஸ் பண்றாங்க. இது ஜுங்கோவிற்கு ரொம்பவே அதிகமான ரத்தப்போக்கை ஏற்படுத்துது. அதுல ஜுங்கோவிற்கு ஃபிட்ஸ் வருது. ஆனா இவனுக்கு என்ன நினைச்சாங்க அப்படின்னா இவ ஃபிட்ஸ் வந்த மாதிரி நடிக்கிறா, ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடிக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம கிட்ட நடிக்கிறா, இவளுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு மறுபடியுமே பெட்ரோலை ஊத்தி நல்லா எரிய வச்சிருக்கானுங்க. இதுல ஜுங்கோவுடைய கால் பயங்கரமா சேதமடையுது. இனி ஜுங்கோவால சுத்தமா ஒரு ஸ்டெப் கூட நடக்கவே முடியாது, ஊர்ந்துதான் போயாகணும். இப்படி இவனுங்க கொடுமை பண்ணிட்டு இருந்த பல சமயங்கள்ல தயவு செஞ்சு என்ன கொன்னுருங்க அப்படின்னு கெஞ்சி இருக்காங்க ஜுங்கோ. ஆனா இவனுங்க அதையெல்லாம் கண்டுக்க கூட இல்ல. இவனுக்கு ரொம்பவே ஃபன்னா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானுங்க. தினமுமே காலையில் எந்திரிக்கிறது, எப்பவும் போல அடிக்கிறது, ரேப் பண்றது, சோடமைஸ் பண்றது, டார்ச்சர் பண்றது, இதுதான் ரொட்டீனா இருந்திருக்கு. அதே போல ஜுங்கோவிற்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கம்மியா தான் ஃபுட்டே கொடுத்துருக்கானுங்க. இது கொஞ்ச நாட்கள் ஆக ஆக ஜுங்கோவுடைய உடம்பில் இருந்த காயங்கள், ஜுங்கோவுடைய உள் உறுப்புகள்ல ஏற்பட்ட டேமேஜஸால ஜுங்கோ இன்கான்டினென்ட் ஆகுறாங்க. அதாவது யூரின் வர்றப்ப, மனித கழிவு வர்றப்ப வர்ற உணர்வு இல்லாம போகுது. யூரின் வருது அப்படிங்கறதே தெரியாது, அதுவா வெளியேற ஆரம்பிச்சிடும். அதை ஜுங்கோவால கட்டுப்படுத்த முடியாம இருக்கும். இதுக்குமே ஜுங்கோவை இவங்க பனிஷ் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அதே போல சில நாட்கள்லயே ஜுங்கோவால எதுவுமே சாப்பிட முடியாம போகுது. எதை சாப்பிட்டாலுமே ஜுங்கோவுடைய உடம்பு அதை டைஜஸ்ட் பண்ணாம உடனடியா வெளியே வாமிட்டா வந்துடும். இதுக்கும் ஜுங்கோவை அவனுங்க பனிஷ் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஒரு கட்டத்துல ஜுங்கோவுடைய முகம் எல்லாமே வீங்கி அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. ஜுங்கோவுடைய இன்ஜுரிஸ், தீ காயங்கள்ல இருந்து வெளிவர்ற பாடி ஃப்ளூயிட்ஸ் மற்றும் இன்கான்டினென்டால ஜுங்கோ கிட்ட துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது. இதனால ஜுங்கோ மேல இவனுக்கு இருந்த செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் சுத்தமா போக ஆரம்பிக்குது. இதுக்காக தான் ஜுங்கோவை உயிரோட வச்சிருந்தாங்க. ஒரு நாளைக்கு பல முறை ரேப் பண்ணாங்க. ஆனா இப்ப இவனுங்களால அப்படி பண்ண முடியாது. ஜுங்கோ இப்போ இவங்களுக்கு அட்ராக்டிவா தெரியல. சோ வெளியே போய் வேற ஏதாவது பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறானுங்க. அதே போல ஒரு 19 வயது பொண்ணை கடத்திட்டு வரானுங்க. இந்த பொண்ணுமே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்த சமயத்துல தான் கடத்தி கேங்கா ரேப் பண்ணிருக்காங்க. ஆனா ஜுங்கோ மாதிரி கூடவே வச்சுக்க பிளான் பண்ணல. உடனடியா அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணிட்டு ஜுங்கோவை அடைச்சு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி ஒரு நாள், அதாவது 1989 ஜனவரி 4 அன்னைக்கு ஜுங்கோ கூட இருக்கும் பொழுது இந்த 4 பேர்ல ஒருத்தன் ஜுங்கோ கிட்ட நம்ம ஒரு கேம் விளையாடலாம், அந்த கேம்ல நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா உன்னை நாங்க ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஜுங்கோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஜுங்கோ ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு. அவனுங்க எதிர்பார்க்கவே இல்லை ஜுங்கோ ஃப்ரூட்டோ அந்த கேம்ல ஜெயிச்சிடுறாங்க. ஆனா சொன்னபடி சொன்னதை செய்யறதுக்கு இவனுக்கு என்ன உத்தமனுங்களா? ஜுங்கோ இந்த கேம்ல தங்களை ஜெயிச்சிட்டா அப்படின்னு ஜுங்கோ மேல ரொம்பவே பயங்கரமா கோவம் தான் அடைஞ்சாங்க. சோ ஜுங்கோவை நிக்க வச்சு கால்கள்ல இரும்பு கம்பியால பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. கால் உடைஞ்சு நிக்க முடியாம கீழே விழுந்த ஜுங்கோவுடைய உடம்பு முழுக்கவே பயங்கரமா உதைக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. இதுல பழைய காயங்கள் எல்லாமே ஓபன் ஆகி அதுல இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆனா அப்பவுமே அவனுங்க ஸ்டாப் பண்ணல, அடிச்சுட்டே இருக்கானுங்க. ஜுங்கோவுடைய ரத்தம் இவனுங்க மேல படுறதை இவனுங்க விரும்பல. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை தங்களுடைய கையில போட்டு டேப் பண்ணிட்டு அதன் பிறகு அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. இரும்பு தம்பிள்ஸ
உடம்பு முழுக்க போட ஆரம்பிச்சிருக்கானுங்க. இந்த முறை முகத்துல கூட பெட்ரோலை ஊத்தி தீ வைக்கிறாங்க. ஜுங்கோ வின் பண்ணதுல இருந்து தொடர்ந்து 2 மணி நேரங்களுக்கு இந்த அடி, இந்த டார்ச்சர் நடந்திருக்கு. முகத்துல எரிஞ்சிட்டு இருந்த தீயை அணைக்க ஜுங்கோ ரொம்பவே போராட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ரெஸ்பான்ஸே பண்ண முடியாத நிலைமைக்கு போறாங்க. தீ அதுவே அணைஞ்சு நிக்குது. தீ மட்டும் இல்ல, 17 வயதான ரொம்பவே அழகான, ரொம்பவே ஸ்மார்ட்டான, மரியாதை தெரிஞ்ச, நல்லா படிக்கக்கூடிய, எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்லாத ஒரு தேவதையான ஜுங்கோ ஃப்ரூட்டோ ஜனவரி 5, 1989 அவங்களுடைய காயங்களால இறந்து போறாங்க. என்னை பொறுத்த வரைக்குமே இவங்க இவ்வளோ கொடுமைகளை அனுபவிக்கிறதுக்கு இறந்து போனதே ரொம்பவே மேல். ஆனா இவனுங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஜுங்கோ இப்ப மயக்கம் போட்டிருக்கிறா, கொஞ்ச நேரத்துல அவளே எந்திரிச்சிருவா அப்படின்னு நினைச்சானுங்க. ஏன் அப்படின்னா பல முறை இந்த மாதிரி அடிக்கும் பொழுது, டார்ச்சர் பண்ணும் பொழுது பல முறை இதே மாதிரி மயக்கம் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு சில மணி நேரங்கள் கழிச்சு எந்திரிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிருவா அப்படின்னு நினைச்சானுங்க. அடுத்த 24 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் ஜுங்கோ எந்த ஒரு அசைவுமே இல்லாம இருந்ததை பார்த்து தான் ஜுங்கோ இறந்துட்டாங்க அப்படிங்கிறது இந்த 4 பேருக்குமே தெரியுது. இப்பதான் அவனுங்க பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்குவோமோ அப்படின்னு பதட்டப்பட ஆரம்பிச்சாங்க. உடனடியா இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பெட்ஷீட்டை வச்சு ஜுங்கோவுடைய உடலை அதுல சுத்தி அதை ஒரு டிராவல் பேக்ல போட்டு, அந்த டிராவல் பேக்கை ஒரு பெரிய ட்ரம்ல போட்டு, அந்த ட்ரம் முழுக்க கான்கிரீட்டை கொட்டி முழுமையா செட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ட்ரம்மை டிஸ்போஸ் பண்றாங்க. எல்லாருமே ஜுங்கோ ஓடி போயிட்டா, எங்கேயோ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு தான் நினைச்சாங்க. யாருமே ஜுங்கோக்காக தேட போறதும் இல்ல. ஜுங்கோ இறந்து போயிட்டா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இவனுங்களுமே சக்சஸ்ஃபுல்லா ரொம்பவே கொடூரமான ஒரு கிரைமை, ஒரு கொலையை பண்ணிட்டு எப்பவுமே யாருமே கண்டுபிடிக்க முடியாதபடி தப்பிச்சிட்டாங்க. அப்படிதான் அவனுங்க நினைச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா ஜனவரி 23, 1989 அன்னைக்கு, அதாவது ஜுங்கோ இறந்து கிட்டத்தட்ட 18 நாட்கள் கழிச்சு, ஹிரோஷி மற்றும் ஜோ இவனுங்க 2 பேருமே தங்களுடைய குரூப்ல இருந்த மத்த 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்றத பாக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஜுங்கோ மேல செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் போனதுக்கு அப்புறமா ஒரு 19 வயது பெண்ணை கடத்தி ரேப் பண்ணாங்க இல்லையா, அதுக்காக அரெஸ்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஹிரோஷி மற்றும் ஜோவை அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க 2 பேர்த்தையுமே தனித்தனி அறையில வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹிரோஷிக்கு இந்த டபுள் மர்டர் பத்தி எல்லாம் தெரியாது. அவனுடைய மைண்ட் ஃபுல்லா இருந்தது எல்லாமே ஜுங்கோ ஃப்ரூட்டோவை கொலை பண்ணது மட்டும்தான். சோ ஹிரோஷி என்ன நினைச்சா அப்படின்னா, ஜோ ஜுங்கோவை கொலை பண்ணதை ஒருவேளை சொல்லிட்டான் போல அப்படின்னு ஜுங்கோ ஃப்ரூட்டோவை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னவெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட போலீஸ்க்கு கொஞ்சம் கூட ஒரு ஐடியாவே இல்ல. ஜுங்கோ இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. மேலும் ஜுங்கோவுடைய உடல் அந்த ட்ரம் எங்க இருக்குது அப்படிங்கறத போலீஸ் கிட்ட சொல்றான். போலீஸ் அடுத்த நாள் அந்த ட்ரம்மை கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் ஹிரோஷி சொன்னது எல்லாமே 100% உண்மை அப்படிங்கறதும் தெரிய வருது. ட்ரம்ல பார்க்கும் பொழுது அடையாளமே தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு ஜுங்கோவுடைய இறந்த உடல். அதனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல இருந்து தான் அது ஜுங்கோ ஃப்ரூட்டோ அப்படிங்கறதையே கண்டுபிடிச்சாங்க. இந்த 4 பேருமே ஜுங்கோவுடைய வழக்குல கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட இந்த 4 பேருமே 18 வயதுக்கு கீழே அப்படிங்கறதால அவங்களுடைய பெயர்களை வெளிவிடல ஜப்பானுடைய அரசாங்கம். ஆனா ஜப்பானுடைய லீடிங் நியூஸ் பேப்பர் ஒண்ணு, இவனுங்க மனுஷங்களே கிடையாது, இவனுங்களுடைய ஐடென்டிட்டியை எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு அந்த 4 பேருடைய பெயரை வெளிவிடுறாங்க. லீடர் ஹிரோஷி மியானோ 18 வயது, ஜோ ஓக்ரா 17 வயது, சிஞ்சி மினாட்டோ 16 வயது, யாசி வாட்டனாபி 17 வயது. இவனுங்க எல்லாருமே இன்னொரு பிளான் பண்றாங்க. அதாவது நாங்க கொலை பண்ணல, நாங்க அடிச்சோம் உண்மைதான், ஆனா அந்த காயத்தால கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவ இறந்து போயிட்டா அப்படின்னு வாதாட ஆரம்பிச்சாங்க. சோ அப்பதான் கம்மியான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொன்னாங்க. 1990 லீடரான ஹிரோஷிக்கு 17 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்படுது. உடனே அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை ரொம்பவே அதிகம் அப்படின்னு கோர்ட்டை மறுபடியுமே ரிவ்யூ பண்ண சொல்லி அப்பீல் பண்றான். ஆனா அதை ரிவ்யூ பண்ண ஜட்ஜ் என்ன பண்ணார் அப்படின்னா, 17 வருடங்கள் ரொம்பவே அதிகமா அப்படின்னா இன்னொரு 3 வருடம் எக்ஸ்ட்ரா பண்ணி டோட்டலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாரு. மேலும் அந்த ஜட்ஜ் ஹிரோஷியுடைய பேரண்ட்ஸை ஜுங்கோவுடைய ஃபேமிலிக்கு காம்பன்சேஷன் வழங்குமாறு ஆர்டர் போட்டாரு. ஸோ ஹிரோஷியுடைய பேரண்ட்ஸ் அவங்க இருந்த வீட்டை சேல் பண்ணி $4 லட்சம் அமெரிக்க டாலர்ஸை ஜுங்கோவுடைய ஃபேமிலிக்கு கொடுத்தாங்க. இப்போ ஹிரோஷி ஜெயிலிருந்து வெளியே வந்து ஹிரோஷி யாக்ககுமா அப்படிங்கிற பெயர்ல தான் வாழ்ந்துட்டு வரான். கூட இருந்த மற்ற 3 பேருக்குமே 10 வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்குது. ஆனா இவங்க எல்லாருமே வெளியே வந்து இப்போ பல கிரைம்ஸை பண்ணிட்டு ரொம்பவே ஜாலியா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த 4 பேர்ல ஜோவுடைய அம்மா ஜுங்கோவுடைய கல்லறைக்கு போய், என்னுடைய
என்னுடைய மகனை ஜெயிலுக்கு அனுப்பி அவனுடைய வாழ்க்கையை அழிச்சதே நீதான் அப்படின்னு ஜுங்கோவை திட்டியிருக்காங்க. சூப்பரான மாதிரில இதே மாதிரி இன்னும் 4 பசங்களை பெத்து போடுங்க, நாடு உருப்பிட்டுரும். இவ்வளவு கொடூரமா கொலையை பண்ணிட்டு ஒரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிட்டு இப்போ ரொம்பவே ஜாலியாக தான் சுத்திட்டு இருக்காங்க. ட்ரூ கிரைம்ஸ்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு பழமொழி இருக்கு, நெவர் அலோ them to take you second location அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துலயே சத்தம் போட்டு போராடி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும், இல்ல அந்த இடத்துலயே போராடி இறந்து போகணும். ஆனா அந்த கில்லர் கூட்டிட்டு போற லொகேஷனுக்கு மட்டும் நீங்க போனீங்க அப்படின்னா அங்க உங்களுடைய சாவு இன்னுமே கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் ஜுங்கோ ஃப்ரூட்டோடைய கேஸ்லயும் நடந்திருக்கு. அந்த வேர் ஹவுஸ்ல இல்ல அந்த ஹோட்டல்ல கூட ஜுங்கோ ஹிரோஷி தனியா இருக்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்கலாம். கண்டிப்பா தப்பிச்சிருக்கலாம், யாராவது வந்து காப்பாத்தி கூட இருப்பாங்க. இல்ல அப்படின்னா இமீடியட்டா அங்க கூட இறந்து போயிருக்கலாம். ஆனா அவன் சொன்னதை கேட்டு அவன் கூட போனதாலதான் 44 நாட்கள் ரொம்பவே கொடூரமா பல வேதனைகளை அனுபவிச்சு இறந்து போயிருக்காங்க. சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நீங்க சொல்லுங்க, இந்த 4 பேருக்குமே இந்த தண்டனை போதுமானதா? இந்த மாதிரியான ஆட்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி. Bye.